சித்தருக்கெல்லாம் சித்தர் சிவனே போற்றி. நம்மளோட பதிவுகளில் இதுவரைக்கும் 12 ராசிகளுக்குமான ஜூலை மாத ராசி பலன்களை பார்த்துட்டு வந்தோம். இனி வரக்கூடிய பதிவுகளில் 12 ராசிகளுக்குமான ஆடி மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில நம்மளோட இந்த பதிவுல ராசி கட்டத்துல 6வது ராசியா இருக்கக்கூடிய நில ராசியான கன்னிராசிக்கு இந்த ஜூலை மாதத்தோட கிரக நிலைகள் என்ன மாதிரியான யோகங்களை கொடுக்கும், என்ன மாதிரியான வாய்ப்புகளை கொடுக்கும் அப்படிங்கறத பத்தியும், இந்த ஜூலை மாதத்துல கன்னிராசிக்காரங்க என்னென்ன விஷயங்களை செய்யலாம், என்னென்ன விஷயங்களை செய்யவே கூடாது அப்படிங்கறத பத்தியும், இந்த மாசத்துல கன்னிராசிக்காரங்களுக்கு எந்தெந்த தேதிகள் சிறப்பான பண வரவை ஏற்படுத்தி கொடுக்கும், எந்தெந்த தேதிகள் ரொம்பவே அளவுக்கு அதிகமான விரை செலவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கறத பத்தியும் கொஞ்சம் சுருக்கமா பார்க்க போறோம். அதனால கன்னிராசி அன்பர்கள் இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இப்பதான் முறையா பாக்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. அதை விட முக்கியமா உங்களை மாதிரியே அதிர்ஷ்டமே இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வரக்கூடிய கன்னிராசிக்காரங்க உங்க நட்போட்டாரத்திலேயோ அல்லது சொந்த மதத்திலேயோ இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க. கன்னிராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் அடுத்தவங்க மேல அளவுக்கு அதிகமா பாசம் வச்சு ஏமாந்து போகக்கூடிய ஒரு ராசி இந்த கன்னிராசி அப்படின்னு சொல்லலாம். அதாவது இவங்க யாரையாவது நேசிக்கிறாங்க அப்படின்னா அவங்கள ஆத்மார்த்தமா நேசிப்பாங்க, உணர்வு பூர்வமா நேசிப்பாங்க, எந்த ஒரு சூழல்லையும் அவங்களை விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் வருது அப்படின்னா இவங்க ஓடி போய் உதவுவாங்க. ஒரு சில கன்னிராசிக்காரங்க கைகளில் இருக்கிற பணத்தை கொடுத்து உதவுவாங்க, இன்னும் ஒரு சிலர் நகைகளை கொடுத்து உதவுவாங்க, இன்னும் ஒரு சிலர் ஒரு படி மேல போய் வீட்டுல இருக்கிற சொத்து பத்திரங்களை எடுத்து அடமானம் வச்சு கூட அடுத்தவங்களுக்கு உதவிகளை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனா இவங்க இப்படி யாருக்கெல்லாம் ஓடி போய் உதவிகளை செஞ்சாங்களோ அவங்க எல்லாருமே ஒரு கட்டத்துல கண்டிப்பா இவங்களை ஏமாத்திட்டு போயிருப்பாங்க. அந்த ஏமாற்றங்கள் மூலமாவே இவங்க கடனாளிகளா மாறி இருப்பாங்க. இவங்களோட மன நிம்மதி அப்படிங்கிறது முழுமையா போயிருக்கும். குடும்பத்துக்கிட்டையும் சொந்த பந்தங்கள் கிட்டையும் இவங்க அவமானப்பட்டு நின்று இருப்பாங்க. சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா யாரு உண்மையான பாசம் வச்சிருக்கா, யாரு பொய்யா நடிக்கிறா அப்படிங்கறத கன்னிராசிக்காரங்களால கண்டுபிடிச்சிக்கவே முடியாது. யாரு இவங்க மேல பாசம் வைக்கிற மாதிரி நடிச்சாலும் சரி, அந்த பாசத்தை உண்மையான பாசம் நினைச்சு இவங்க மனப்பூர்வமா நம்புவாங்க. அந்த பாசத்துக்காக எந்த ஒரு விஷயத்த செய்யறதுக்கும் இவங்க தயாரா இருப்பாங்க. இன்னும் சொல்ல போனா இவங்க கிட்ட பாசத்தை மட்டும் காட்டினா போதும், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சாதிச்சுக்கலாம் அப்படிங்கிறது இவங்களோட சொந்த பந்தங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும், இவங்களோட நண்பர்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். இவங்க கூட புதுசா பழகுறவங்க கூட 2 நாள்ல இதை பத்தி தெரிஞ்சுக்குவாங்க. இதனால சொந்த பந்தங்களா இருந்தாலும் சரி அல்லது நண்பர்களா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு ஏதாவது ஒரு காரியம் ஆகணும் அப்படின்னா இவங்களை தேடி வந்து உறவாடுவாங்க. இவங்க மேல பாசம் வைக்கிற மாதிரி நிறையவே ஆக்டிங்க கொடுப்பாங்க. அவங்க வந்த காரியம் ரொம்ப சூப்பரா நிறைவேறிச்சு அப்படின்னா கொஞ்சம் கூட யோசிக்காம இவங்களை கழட்டி விட்டுட்டு அவங்க போய்கிட்டே இருப்பாங்க. ஒருவேளை வந்த காரியம் நிறைவேறல, கன்னிராசிக்காரங்களால அந்த காரியத்தை அவங்களுக்கு செஞ்சு கொடுக்க முடியல அப்படின்னா கொஞ்சம் கூட யோசிக்காம இவங்க மேல வீண் பழிகளை போட்டு இவங்களை அவமானப்படுத்திட்டு அவங்க போய்கிட்டே இருப்பாங்க. புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா இவங்க யாருக்கெல்லாம் ஓடி போய் உதவிகளை செஞ்சாங்களோ, யார் மேலெல்லாம் அளவுக்கு அதிகமான பாசம் வச்சிருந்தாங்களோ அவங்க மூலமா தான் இவங்க அவமானங்கள் அப்படிங்கறத கண்டிப்பா சந்திப்பாங்க. ஒரு சில கன்னிராசிக்காரங்க அவங்களாலதான் கடனாளிகளாகவும் மாறி நிற்பாங்க. அதே நேரம் இப்படி பாசம் வச்சு ஏமாந்து போகக்கூடிய கன்னிராசிக்காரங்களை இவங்க குடும்பத்துல இருக்கிறவங்களே முழுமையா புரிஞ்சுக்க மாட்டாங்க. குடும்பத்துல இருக்கிறவங்களோட சப்போர்ட் அப்படிங்கிறது இவங்களுக்கு கிடைக்காது. குடும்பத்துல இருக்கிறவங்க இவங்க எந்த ஒரு காரியத்துல இறங்கினாலும் சரி முட்டுக்கட்டையை தான் போடுவாங்க. இன்னும் சொல்ல போனா இவங்க அடுத்தவங்க கிட்ட ஏமாந்து போனதை குத்தி காட்டியே குடும்பத்துல இருக்கிறவங்க தினம் இவங்களை வேதனைப்படுத்திக்கிட்டும் இருப்பாங்க. இதனாலேயே பெரும்பாலான கன்னிராசிக்காரங்க எந்த தப்புமே செய்யாம வாழ்க்கை முழுக்க பழிகளை மட்டுமே சுமந்துகிட்டு இருப்பாங்க. ஒரு சில கன்னிராசிக்காரங்க இப்படி தொடர்ச்சியா ஏமாற்றங்களை சந்திச்சுட்டு வர்றதால தவறான ஒரு சில பழக்க வழக்கங்களுக்கும் அடிமையாயிருவாங்க. அதுக்கப்புறமா அந்த பழக்க வழக்கங்கள்ல இருந்து வெளியே வர முடியாம தவிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஓப்பனா சொல்லணும் அப்படின்னா இது ஒரு சுயநலமான உலகம் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு கன்னிராசிக்காரங்க என்னைக்கு அவங்களும் சுயநலமா வாழ ஆரம்பிக்கிறாங்களோ அன்னைக்கு தான் இவங்க வாழ்க்கையில நல்ல விதமான மாற்றங்கள் அப்படிங்கிறது வரும். அப்படி புரிஞ்சுக்காம இவங்க மத்தவங்களுக்காக இறக்கப்பட்டுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா இவங்க வாழ்க்கையில எந்த ஒரு மாற்றமும் வராது. கடைசி வரைக்கும் ஏமாற்றங்களையும் அவமானங்களையும் சந்திச்சுட்டு வாழ வேண்டிய ஒரு சூழல் தான் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். இப்படி ஒரு நெருக்கடியான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வரக்கூடிய கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த ஆடி மாதத்தோட கிரக நிலைகள் என்ன மாதிரியான மாற்றங்களை கொடுக்கும், என்ன மாதிரியான வாய்ப்புகளை கொடுக்கும் அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். அந்த வகையில இந்த ஆடி மாதத்தோட கிரக நிலைகளை ஆராய்ச்சி பார்க்கும்போது கன்னிராசிக்காரங்க முழுக்க எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டிய ஒரு மாதமாவே இந்த ஆடி மாதம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்த ஆடி மாதம் முழுக்கவே உங்க ராசிக்கு 12வது வீடான விரயஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற சிம்ம ராசியில சூரிய பகவான் ஆட்சி பெற்ற நிலையில சஞ்சாரம் பண்ணுவார். கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் சூரிய பகவான் விரையாதிபதி அப்படிங்கறதால அவர் ஆட்சி பெற்ற நிலையில இருக்கிறது கன்னிராசிக்காரங்களுக்கு எந்த ஒரு யோகங்களையுமே கொடுக்காது. அதுக்கு பதிலா நிறைய விரைய செலவுகளையும் ஒரு சில தண்ட செலவுகளையும் இந்த ஆடி மாசத்துல கன்னிராசிக்காரங்க தொடர்ச்சியா சந்திப்பீங்க. குறிப்பா உங்க தந்தை மூலமா அப்படி இல்லைன்னா தந்தை வழி சொந்தங்கள் மூலமா பண இழப்புகள், விரைய செலவுகள் அப்படிங்கிறது இந்த ஆடி மாசத்துல கட்டாயமா ஏற்படும். ஒரு விஷயத்த செய்யாதீங்க, சரிப்பட்டு வராது அப்படின்னு நீங்க உங்க தந்தை கிட்ட எவ்வளவுதான் சொன்னாலும் சரி அவங்க அதை கேட்கவே மாட்டாங்க. வாண்டடா போய் அந்த விஷயத்த செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அது மூலமா நிறைய பண இழப்புகள் அப்படிங்கிறது ஏற்படும். அந்த மாதிரியான பண இழப்புகள் உங்களுக்கு பண நெருக்கடியை ஏற்படுத்தி உங்களை மறுபடியும் கடனாளியா மாத்தக்கூடிய ஒரு சூழல் கூட இந்த ஆடி மாசத்துல இருக்குது. அதே போல ஒரு சில கன்னிராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்க தந்தையோட உடல் ஆரோக்கியத்துல பாதிப்புகள் ஏற்பட்டு அது மூலமா விரைய செலவுகள் உங்களுக்கு ஏற்படலாம்.
குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா ஆடி, ஆவணி, புரட்டாசி அப்படின்னு கிட்டத்தட்ட 3 மாதங்களுக்கு தொடர்ச்சியா உங்களுக்கு விரைய செலவுகள் அப்படிங்கிறது இருந்துகிட்டே தான் இருக்கும். உங்களோட விரைய செலவுகள் இந்த ஆடி மாசத்துல முடிஞ்சு போயிடும், ஆவணி மாசத்துல பணம் குமிஞ்சிரும் அப்படின்னு நினைக்கவே நினைக்காதீங்க. தொடர்ச்சியான விரைய செலவுகள் வந்துகிட்டே இருக்கு அப்படிங்கறத மனசுல வச்சுக்கோங்க. இந்த ஆடி மாசத்துல உங்க தந்தை மூலமா விரைய செலவுகள் ஏற்படுற மாதிரி ஆவணி மாசத்துல உங்களோட உடல் ஆரோக்கியத்துல பாதிப்புகள் ஏற்பட்டு அது மூலமா விரைய செலவுகள் அப்படிங்கிறது ஏற்படும். அதுவே புரட்டாசி மாசத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்க தாய் மூலமாவோ அல்லது தாய் வழி சொந்தங்கள் மூலமாவோ விரைய செலவுகள் அப்படிங்கிறது ஏற்படும். குடும்பத்துல இருக்கிற யாராவது ஒருத்தரோட உடல் ஆரோக்கியத்துல புரட்டாசி மாசத்துல இருந்து பாதிப்புகள் அப்படிங்கிறதும் ஏற்படும். இதனால இப்பவே இருந்து கன்னிராசிக்காரங்க உங்க கைகளில் இருக்கிற பணத்தை சிக்கனமா செலவு செய்ய முயற்சி பண்ணுங்க. தேவையில்லாத விரைய செலவுகளை முழுமையா கட்டுப்படுத்த முயற்சி பண்ணுங்க. வெளியூர் பயணங்கள் போறது, சுற்றுலாக்கள் போறது, இந்த மாதிரியான விஷயங்களை கொஞ்ச காலத்துக்கு தள்ளி வச்சுக்கோங்க. வாகன பயணங்கள் செய்றீங்க அப்படின்னாலும் இந்த 3 மாசத்துக்கும் ரொம்ப எச்சரிக்கையா இருங்க, கவனமா இருங்க. இரவு நேர வாகன பயணங்களை முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துக்கோங்க. வீட்டுல அம்மா, அப்பா அப்படி இல்லைன்னா வயசானவங்க யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்களோட உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் அதிகபட்ச கவனத்தை செலுத்துங்க. நம்மளே பண நெருக்கடிக்கு ஆளாக போறோம் அப்படிங்கறத மனசுல வச்சுக்கிட்டு மத்தவங்களுக்கு உதவிகளை செய்யறத முடிஞ்ச வரைக்கும் குறைச்சிக்க முயற்சி பண்ணுங்க. ஓப்பனா சொல்லணும் அப்படின்னா அடுத்து வரக்கூடிய 3 மாதங்களுக்கும் பணம் மட்டும்தான் உங்களுக்கு பெரிய பிரச்சனையா இருக்க போகுது. ஒரு சிலர் கடனாளியா மாறக்கூடிய வாய்ப்புகள் கூட இருக்குது. கொஞ்சம் உங்களோட பழக்க வழக்கங்களை மாத்திக்கிட்டு முழு கஞ்சனா இந்த 3 மாசத்துக்கும் இருந்துட்டீங்க அப்படின்னா பெரிய அளவிலான பாதிப்புகள்ல இருந்து கொஞ்சம் சுலபமா தப்பிச்சு மேல வந்துட முடியும். அதனால கன்னிராசி அன்பர்கள் இந்த ஆடி மாசம் மட்டும் இல்லாம அடுத்து வரக்கூடிய 3 மாதங்களுக்கும் பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க, பணத்துக்கு மதிப்பு கொடுங்க, பணத்தை சேமிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. ₹1 உங்க கைகளில் இருந்து வெளியே போகுது அப்படின்னாலும் அந்த பணம் அனாவசிய செலவுகளுக்கு போகாம பாத்துக்கோங்க. அடுத்ததா சொந்த தொழில் அல்லது வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஆடி மாசத்துல சராசரியான லாபத்தை நீங்க எதிர்பார்க்கலாம். வியாபாரத்துல பெரிய அளவுல குறைகள் அப்படிங்கிறது இருக்காது. ஒரு சில போட்டிகளும் பொறாமைகளும் உங்களோட தொழில இருந்தாலும் அதையெல்லாம் சமாளிக்கக்கூடிய ஒரு மன தைரியம் அப்படிங்கிறது இந்த ஆடி மாசத்துல உங்களுக்கு கிடைக்கும். அதே நேரம் திடீர் முன்னேற்றங்கள், திடீர் லாபங்கள் அப்படிங்கிறது இந்த ஆடி மாசத்துலயும் உங்களுக்கு கிடைக்காது. நீங்க கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்க அப்படின்னா அந்த உழைப்புக்கு உண்டான பலன் அப்படிங்கிறது கண்டிப்பா கிடைக்கும். இன்னும் சொல்ல போனா இந்த ஆடி மாசத்துல உங்க ராசிக்கு 9வது வீடான யோகஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற ரிஷபராசியில குரு பகவானும் செவ்வாய் பகவானும் ஒன்னா இணைஞ்சு சஞ்சாரம் பண்ணுவாங்க. குரு பகவான் யோகஸ்தானத்துல இருக்காரு அப்படின்னாலே ஜாதகருக்கு நிறைய யோகங்களை கொடுப்பார், திடீர் அதிர்ஷ்டங்களை கொடுப்பார், ஒரு சிலருக்கு திடீர் பண வரவையும் ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படின்னு ஜோதிட நூல்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. அதே நேரம் உங்க ராசிக்கு அஷ்டமாதிபதியா இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் குரு பகவானோட இணைஞ்சு இருக்கிறதால இந்த மாதிரியான யோகங்கள் எதுவுமே உங்களுக்கு கிடைக்காத மாதிரி செவ்வாய் பகவான் மூலமா தடைகள் அப்படிங்கிறது ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். அஷ்டமாதிபதி யோகஸ்தானத்துல இருக்கும்போது உங்க கைகளுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை கூட வேற ஒருத்தர் தட்டிட்டு போகக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கறத ஏற்படுத்தி விடுவார். ஒரு சில நேரங்கள்ல நீங்க கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணி கடைசியில தோல்வியை சந்திக்கக்கூடிய ஒரு சூழலையும் அஷ்டமாதிபதி ஏற்படுத்தி கொடுப்பார். இதனால யோகங்கள் கிடைக்க போகுது, அதிர்ஷ்டங்கள் கிடைக்க போகுது அப்படின்னு யாராவது சொன்னா நம்பாதீங்க. நீங்க கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்க அப்படின்னா அந்த உழைப்புக்குண்டான பலன் கிடைக்குமே தவிர வேற எந்த வகையான யோகங்களும் இனி வரக்கூடிய 3 மாதங்களுக்கும் உங்களுக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லுவேன். அடுத்ததா குடும்ப வாழ்க்கையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் இந்த ஆடி மாசத்துல பிரச்சனையே இல்லாத குடும்ப வாழ்க்கை உங்களுக்கு அமையாது. ஒரு சில பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும், சண்டை சச்சரவுகள் அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யும். நீங்க எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் உங்க வாழ்க்கை துணை அந்த காரியத்துக்கு முட்டுக்கட்டைகளை போட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க, உங்களை அனுசரிச்சு போகவே மாட்டாங்க. இன்னும் சொல்ல போனா முழுக்க உங்களோட வாழ்க்கை துணையை நீங்க அனுசரிச்சு போகக்கூடிய ஒரு காலகட்டமா தான் இந்த ஆடி மாதம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லுவேன். சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா ஏற்கனவே மன நிம்மதி இல்லாம தவிச்சிட்டு வரக்கூடிய கன்னிராசிக்காரங்களுக்கு அடுத்தடுத்து சோதனைகளை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமா தான் இந்த ஆடி மாதம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். நன்றி, வணக்கம்.